ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஐ வில் பிகம் மை ஃப்ரூட் மாஸ்டர் அப்படிங்கிற அனிமையோட சீசன் 1 எபிசோடு 1 தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ள போகலாம். இப்போ இந்த அனிமோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரூட்டை தான் நம்ம காமிக்கிறாங்க. அண்ட் இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் மரத்தில் வளர்ற இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றவங்களுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அண்ட் இவளோட பேர் லீனா. அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து ஏ லைட், உனக்கு என்ன மாதிரி எபிலிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு டியூல் பெட் இல்லைனா ஷிஃப்ட் அந்த மாதிரி காம்பேக்ட் எபிலிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா அப்போ தான் என்னால் ஒரு அட்வென்ச்சராக மாற முடியும். அதுக்கு லீனாவும் ஆமாம் நீ சின்ன வயசுலேருந்து ஒரு அட்வென்ச்சர் ஆகும் தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு லீனா சொல்ல, நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு ஆமாம் உனக்கு எந்த மாதிரி ஸ்கில் கிடைச்சா நல்லா இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு லீனா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு உன் கூட சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி ஸ்கில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா நீ கவலைப்படாத, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு பெரிய அட்வென்ச்சராக மாறலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு லீனா சொல்கிறா. அதெல்லாம் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு நம்ம ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறான். வாவ், இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கான். அடைச்சே, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படி என்னால் ஒரு அட்வென்ச்சராக மாற முடியும்? இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் லீனாவும் அந்த மேஜிக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவங்களோட ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போ அங்கே இருக்க ப்ரீஸ்டும் ஒரு வழியாக உங்கள் எல்லாருக்கும் மேஜிக்கல் ஸ்கில்ஸ் கிடைக்க போகுது. பட் இதுக்கு ஒரு பெரிய கண்டிஷன் இருக்குது. இந்த மேஜிக்கல் ஃப்ரூட்டை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் தான் சாப்பிட்ணும். நீங்கள் தெரியாமல் கூட 2 சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி 2 ஃப்ரூட்டை சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 2வது ஃப்ரூட்டு சாப்பிட்றப்ப அந்த ஃப்ரூட்டும் உங்கள் உடம்புல பாய்சன் உருவாகும், அதனாலே நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு இந்த ப்ரீஸ்டும் சொல்கிறாங்க. அப்போ லீனாவது கேட்டு ஷாக் ஆகுறா. ஆனால் நம்ம ஹீரோவும் இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும், நான் எப்போ அட்வென்ச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டனும் இதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்வென்ச்சராக மாற போகிறேன் அப்போ நம்ம ஹீரோ ரெடியாக இருக்கான். இப்போ அந்த ப்ரீஸ்டும் நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகாது. லீனா தான் ஃபஸ்ட்டு போய் அவளோட பவர் செக் பண்ணுறா. அவள் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோடனே அவளுக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அவளுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்குது. இதை பார்த்து அந்த ப்ரீஸ்டும் ஷாக் ஆகிட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு ரேரான ஸ்கில் கிடைக்கும்னு, உனக்கு கிடைச்ச ஸ்கில் செயின்ட் ஸ்குவாட், உனக்கு ரொம்ப ரேரான ஸ்கில் கிடைச்சிருக்கு. இப்போ அவளும் நம்ம ஹீரோ கிட்ட வரா. நம்ம ஹீரோ லீனாவுக்காக ரொம்ப சந்தோஷமாகறான். கவலையப்படாத லைட், உனக்கு கண்டிப்பாக நல்ல ஸ்கில் தான் கிடைக்கும். நம்ம ஹீரோவும் இப்போ அந்த ஃப்ரூட்டை தான் சாப்பிட்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. அது என்ன ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரைசல் பண்ணி பார்த்தா ஃப்ரூட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னா கம்மியான டைம்லேயே நிறைய ஃப்ரூட்டை வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் அட்வென்ச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு யூஸ்லெஸ்ஸான ஸ்கில் கிடச்சிருக்கு. நான் இதை திருப்பியும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை நீ அப்படி பண்ண முடியாது, நீ இறந்துருவ. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ லீனாவும் நீ கவலைப்படாத லைட், நான் உன் கூடயே இருக்கேன், நம்ம ஃப்ரூட்ஸ் அறுவடை பண்ணலாம், அதெல்லாம் போய் விற்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த ப்ரீஸ்டும் நீ என்ன வளரிக்கிட்டு இருக்க, உனக்கு கிடைச்சிருக்க ஸ்கில் பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கிற ரேரான ஸ்கில், அந்த ஸ்கில்லை போய் வேஸ்ட் ஆக்காத, உன்னால ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சராக மாற முடியும், நீ அதுக்கான வழியை பாரு, முதல்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் லைட் அப்படின்னு அவளும் பார்க்குறா. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ 3 மாசமா ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு வரான். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே காசு கிடச்சிருக்கு. இன்னும் நான் வெஜிடபிள்ஸ்லாம் விற்க ஆரம்பிக்கவே இல்லை, அது எல்லாத்தையும் விற்றா எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக காசு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு போஸ்டரையும் பார்க்குறான். அங்கே லீனா ஒரு எஸ்ட்ராங்க் அட்வென்ச்சராக மாறி இருக்கா. அப்போ 2 சின்ன பசங்களும் நான் அட்வென்ச்சராக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதனால் நம்ம ஹீரோ பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இல்லைன்னா என்ன, கண்டிப்பாக நான் லீனா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சராக மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். பட் என்னதான் அவன் ட்ரைனிங் எடுத்தாலும் அவனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாற முடியல. இப்போ நான் லீனா கிட்ட போய் பேசினா கூட அவளுக்கு என் முகம் கூட ஞாபகம் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்பே அப்போ ஒரு பொண்ணு வந்து மாஸ்டர், அண்ட் இந்த பொண்ணோட பேர் தான் ஆலியா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட தான் வாழ்றா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வில்லேஜோட சீஃப் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கம்பல் பண்ணி என்கிட்ட விட்டுட்டு போனார். பட் இப்போ அவள் தான் என்னோட ஃபேமிலி மெம்பர். அந்த பொண்ணு எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறா, அதுலேயும் குறிப்பாக குக்கிங் பண்ண எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறா. மாஸ்டர் லைட், நான் டின்னர் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். இது ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல வேலை பண்ண ஆலியா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஆலியா, நான் நிறைய ஃப்ரூட்ஸ் அறுவடை பண்ணி அந்த காசை வச்சு ஒரு நல்ல ஸ்குவாட் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ரூட்டை நீ தெரியாமல் கூட சாப்பிடவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஆலியாவை சொல்கிறா, மாஸ்டர் லைட், நான் தெரியாமல் அந்த ஃப்ரூட்டை ஃபுட்டில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது, நீ ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த ஃப்ரீஸ் சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த ஃப்ரூட்டை செகண்ட் டைம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் ஏதோ பண்ணுது. இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ அவனும் டக்குன்னு கீழே விழுகிறான். மாஸ்டர் லைட், உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சாக போகிறேன், நீ கொஞ்சம் பார்த்தே இரு அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு நிமிஷம், எனக்கு எதுவுமே ஆகலை. அம்மா எனக்கு என்ன ஆச்சு? இங்கே நடக்கிறது அந்த ப்ரீஸ்ட் பொண்ணுக்கும் தெரியுது. இப்போ யாரோ ஒருத்தவங்க 2வது ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ ஆலியாவுக்கு ஒரு மாதிரி வாமா ஃபீல் ஆகுது.
இப்போ அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு. இப்போ அவளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பார்க்குறா. நம்ம ஹீரோவுக்கு மட்டும் 2 ஸ்கில் இருக்கதா பார்க்குறா. ஏன்னா மாஸ்டர் லைட் உங்ககிட்ட ஃப்ரூட் மாஸ்டர் ஸ்கில் இருக்கிறதுனால உங்கள் பாடியில் பாய்சன் எதிர்க்கிறதுக்கான கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறா. அண்ட் நம்ம ஹீரோக்கு 2வது கிடைச்ச ஸ்கில் என்னன்னா ஸ்குவாட் கார்டுங்கிற ஸ்கில் தான் நம்ம ஹீரோ கிடச்சிருக்கு. அப்போ ஆலியாவுக்கு அப்ரேசல் எபிலிட்டி கிடச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோவால் இன்னமும் நம்ப முடியல. இதை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். இப்போ நம்ம ஹீரோவோட பவர் யூஸ் பண்ணி அந்த மரத்தை வெட்டி பார்க்குறான். ஒரே வெட்டில் அந்த மரம் 2 துண்டா போகுது. இப்போ எனக்கு மட்டும் தான் 2 ஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டாக சிரிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ அவங்க 2 பேருமே இப்போ அட்வென்ச்சர் கில்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நிறைய கொஸ்ட் இருக்கிறத பார்க்குறாங்க. நம்ம இந்த அட்வென்ச்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக நிறைய காசு கிடைக்கும். அதை வச்சு நல்லா சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஆலியா நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் அட்வென்ச்சர் கில்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ ஆலியாவும் அவளோட அப்ரேசல் எபிலிட்டியை யூஸ் பண்ணி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் என்ன ஸ்கில் இருக்குன்னு. எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் தான் இருக்குது. ஆனால் மாஸ்டர் லைட்டு கிட்ட மட்டும் 2 ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஃபயர் மேஜிக், வாட்டர் மேஜிக், விண்ட் மேஜிக் அப்படின்னு எல்லாருக்குமே ஸ்கில் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆலியா பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வாங்க நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ தெரியாதனமா ஒரு அட்வென்ச்சரை இடிச்சிடுறான். அவனும் யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அட நீயா, நீ ஒரு ஃபார்மர் தானே, நீ எப்போதும் ஃப்ரூட்ஸ் தானே வித்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்குவாட் எடுத்து டாச் பண்ணிடுறான். நம்ம ஹீரோட ரியாக்ஷன் ஸ்பீடும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பார்த்து அவனும் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு வெளில அப்படியே காட்டிக்காத மாதிரி நான் இப்போ கொஞ்சம் வேலையாக வெளில போயிட்டு இருக்கேன், அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சமாளிச்சுட்டு வெளில போகிறான். நீங்கள் ஓகே மாஸ்டர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத ஆலியா, நமக்கான அட்வென்ச்சர் ரெடியாக இருக்குது, வா நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். இதை கேட்டு ஆலியாவும் ஹாப்பியாக வரான். இப்போ நம்ம ஹீரோட ஆசை என்னன்னா லீன அளவுக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சரர் ஆகும்னு தான் நம்ம ஹீரோ ஆசைப்படுறான். இப்போ நம்ம ஹீரோ மான்ஸ்டர் ஹண்ட்டுக்காக தான் வந்திருக்கான். அங்கே ஏதாவது மான்ஸ்டர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கப்ப மாஸ்டர் அங்கே ஒரு ஸ்லைம் மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு ஆலியாவும் கை காமிக்கிறா. அவ்வளோதான் அப்ரேசல் பண்ணி பார்த்துட்டு அதோட சென்டர் பார்ட் ரொம்ப ஹார்டாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோனோட பவர் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சும்மா தான் அட்டாக் பண்ணுறான். பட் அதுக்கே தர பொழந்து அந்த மான்ஸ்டர் 2 துண்டா போகுது. இந்த ஸ்குவாட் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆனால் ஆலியாவும் அந்த மான்ஸ்டர் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த மான்ஸ்டர் வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்மளால் 10 பீட்ஸா வாங்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ வேறு வழியே இல்லை, சாரி அப்படின்னு அவளும் கட் பண்ணி எடுக்கிறா. அப்போ யாரோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டவங்க தான் ஒரு பெரிய மான்ஸ்டர் கிட்ட மாற்றிக்கிறாங்க. அதுவும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் நம்ம ஹீரோ உங்களுக்கு என்னாச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டு ஒரு பிளான் போடுறான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு இந்த மாஸ்டர் நீனே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அவன் நம்ம ஹீரோ கோத்து விட்டு வரான். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோனோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைட்டுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் ஒரு உண்மையான அட்வென்ச்சராக மாற போகிறேன். ஆலியா நீ பின்னாடி போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஆலியாவும் பின்னாடி போயிட்டு மாஸ்டர் லைட் இந்த மான்ஸ்டர் கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த மான்ஸ்டர் உங்களை இன்ஸ்டண்ட்டாக கில் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கிட்ட டிஃபென்ஸ் ஸ்கில் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதுக்கிட்ட நான் ஒரு அடி வாங்கினா கூட எனக்கு கண்டிப்பாக சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இதை நான் பண்ணாதான் நான் கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சராக என்னால் மாற முடியும். அப்போ லீனாவை பற்றிலாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் டீமன் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரோட கதையை முடிக்கிறான். இதை பார்த்து அவனை ஹாப்பியாக வரான். ஆலியாவும் மாஸ்டர் வேற லெவலில் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த 3 அட்வென்ச்சரும் நம்ம ஹீரோ பார்த்து ஷாக்காக வராங்க. அவன் எப்படி இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் கில்ட்டுக்கு அந்த மாஸ்டரோட கொம்பு எடுத்து வந்து காமிக்கிறான். இதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகிட்டு இதை நீ பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்டே பிரச்சனை பண்ண அந்த 2 அட்வென்ச்சரும் ஆமாம் இவன் சொன்னது உண்மைதான், நாங்களே எங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு எஸ்ராங்க அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே வரவும் அதில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லீனாவும் இருக்கா. நம்ம ஹீரோவும் லீனா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கேட்குறான். அவளும் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு யாரோ நினச்சேன்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ரூடாக நடந்துக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேறு லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எல்லாருக்குமே அனிமி டிவி சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.